அன்பர்களே வணக்கம். சமீப காலமாக நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாததுக்கு காரணமாக நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ் வருது. இந்த நோய் எதிர்ப்பு சக்தின்னு சொல்கிறாங்க, இம்யூனிட்டின்னு சொல்கிறாங்க. அந்த இம்யூனிட்டின்னா என்னென்னு தெரியுமா உங்களுக்கு தெரிகிற மாதிரி ஒரு சினிமா பாட்டை சொல்கிறேன். 8 அடுக்கு மாளிகையில் 9 ஓட்டை, அதில் சுத்த ரத்த உள்ள மட்டும் எத்தனை சேட்டை அப்படின்னு வாலி எழுதியிருப்பார் ஒரு சினிமா பாட்டில். உடம்பில் 8 அடுக்கு இருக்குது, அதில் 9 ஓட்டை இருக்குது. அதில் சுத்த ரத்தம் இருந்தால் தான் அங்கிட்டு ஓடுறது, இங்கிட்டு ஓடுறது, தாவுறது, குதிக்கிறது எல்லாம் பண்ண முடியும். ஸோ மூமெண்ட்டுக்கு காரணம் ரத்தம்தான். இந்த ரத்தம் நிறையா பேருக்கு, நேற்று கூட என்னுடைய நண்பர் ஒருத்தரோட மனைவி, பாவம் ரொம்ப அவர் மிகச்சிறந்த வழக்கறிஞர், அவருடைய மனைவி பெரம்பூர்லேருந்து இரத்த குறைவுனால குழந்தையே நிற்கலைன்னு சொல்லிட்டு வந்தாங்க. ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நான் பொதுவாக இலவச ஆலோசனை கொடுப்பேன். எனக்கு வேண்டியது உலகம் நல்லா இருக்கணும். அந்த எண்ணத்தில் தரமான அயன் டிஃபிஷியன்சி மருந்துகள் கொடுக்கணும். இந்த அயன் டிஃபிஷியன்சின்னு சொல்லும்போது ஆங்கில மருத்துவத்துலேயும் சரி, எங்கள் மருத்துவத்துலேயும் சரி, அதாவது ஃபெரஸ், ஃபோலிக் ஆசிட் டிஃபிஷியன்சியில் ஒரு அனிமியா வரும். புரோட்டீன் டிஃபிஷியன்சி அனிமியா, புரோட்டியோலைட்டிக் அனிமியா, ஹீமோலைட்டிக் அனிமியா, ஹீமோகுளோபின் செதஞ்சிக்கிட்டே இருக்கும், அதனால் வர்ற அனிமியா. ஸோ ரத்தம் நல்லா இல்லைன்னா உடம்பு சோர்வடையும், ஒரு சுறுசுறுப்பாக இயங்க முடியாது, உடல் தடிக்கும். என்ன காரணம்? நம்ம உடம்பில் செல்கள் இருக்குது, உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த செல்களுக்கு நடுவில் புரோட்டீன் கலந்த நீர்கள் போகுது, அதாவது புரோட்டீன் நீர்கள் போகுது. அதனால தான் ஏதாவது காயம் போட்டுக்குன்னா பிசு பிசுன்னு வருது, தண்ணி மாதிரி வரல. அந்த புரோட்டீன் கலந்த திரவம் போகிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. சிலருக்கு அந்த புரதச்சத்து குறைஞ்சதுனால, புரோட்டீன் குறைஞ்சதுனால உப்பு தண்ணி போகும், கொலன்னு இருக்கும், சாலத்தை ஆடும். அந்த உப்பு தண்ணி இருந்தால் உப்பாக தான் வரும் தண்ணி, அதுக்கு தான் வேறு ஊளைச்சதையும்பாங்க. இதெல்லாமே அயன் டிஃபிஷியன்சியில் வர்றது. இந்த அயன் டிஃபிஷியன்சிக்கு என்ன காரணம்? சில மருந்துகள், வீரியமான மருந்துகள் சாப்பிட்டா அயன் டிஃபிஷியன்சி வரலாம். கிருமிகள், குடலில் கிருமிகள், அதாவது குடல் பூச்சிகள் இருந்தால் அயன் டிஃபிஷியன்சி வரும். அது அயனை சாப்பிட்ரும். சரி, நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் அயனை கூட்டக்கூடிய உணவுகள் சாப்பிட்றனாலும் அயன் டிஃபிஷியன்சி வரும். இந்த மாதிரி வந்துட்டால் குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சோர்ந்து போயிடுவாங்க. அதை நீக்குவதற்காக ஹீமோபேக் என்ற பெயரிலே ஒரு சிரப்பை தயாரித்திருக்கிறார்கள். சரி, நீங்கள் யோசிக்கலாம், சிரப்பு இருக்குது, ரத்தம் கூடும், ஆனால் எனக்கு சக்கரை வியாதி இருக்க, நான் எப்படி அதை சாப்பிடுது அப்படின்னு கேட்பீங்க. உண்மைதான். அந்த மாதிரி நீங்கள் நினைப்பீங்கன்னு தெரிஞ்சு தான் அங்கே இருக்கிற வல்லுநர்கள் ஹீமோபேக் டிஎம், பொதுவாக எல்லா கம்பெனிலையும் சுகர் ஃப்ரீன்னு போடுவாங்க, இவங்க டிஎம்னு போட்டிருக்காங்க. ஹீமோபேக் ஃபார் டயபெட்டிக் மெலிட்டஸ், சுகர் நோயாளிகள் சாப்பிடுவதற்காக சுகர் ஃப்ரீயாக ஹீமோபேக் டிஎம்னு செய்கிறாங்க. இதில் தரமான மூலிகைகளை கொண்டு, நேச்சுரல் அயனை கொண்டு, இந்த பவளம் போடுறாங்க பார்த்தீங்களா, மோதிரம், அந்த பவளம் எதுக்கு போடுறாங்க தெரியுமா? நீங்கள் கூர்ந்து கவனித்து பாருங்கள். ஒரு காலத்தில் பவளத்தை கீழே ஓட்டை இருக்கும், அந்த மோதிரத்தில் பவளம் உடம்பில் தொடணுங்கிறதுக்காக அப்படி பண்ணாங்க. அந்த பவளம் சளி பிடிக்காமல் செய்யும், அதே நேரத்தில் வலுவை கொடுக்கும். அந்த பவளத்தை பஸ்பமாக்கி நல்ல சிறந்த மூலிகைகளை கொண்டு சுத்தி பண்ணி பற்பமாக்கி இந்த மருந்தில் சேர்த்துருக்காங்க. ஆகையினால் இதை துணிச்சலாக சாப்பிட்லாம். இயற்கையான இரும்பை சுத்தி பண்ணி அதை நல்லா பஸ்பமாக்கி அற்புதமாக சேர்த்துருக்காங்க. இதில் எந்த டிஸார்டர்ஸும் வராது, எக்ஸப்ட் கிட்னி ப்ராப்ளம் இருக்கவங்க தவிர மீதி யார் வேணாலும் சாப்பிட்லாம். கிட்னி ப்ராப்ளம் இருக்கவங்க இதை சாப்பிடணுன்னா டாக்டர்னுடைய ஆலோசனையின் பேரில் சாப்பிடுங்க. மற்ற எல்லாருமே இதை சாப்பிட்லாம். சுகர் இல்லாதவங்க ஹீமோபேக்கை சாப்பிடுங்க. சுகர் இருக்கிறவங்க ஹீமோபேக் டிஎம், டயபெட்டிக் மெலிட்டஸ், இந்த சிறப்பை சாப்பிடுங்க. இதை சாப்பிட்டு நீங்கள் இரத்த விருத்தியோட, நீண்ட ஆயுளோட, நல்ல ஆரோக்கியத்தோட வாழ்வாங்கு வாழ எல்லாம் வல்ல இறைவன் உங்களை அருள வேண்டும் என்று கேட்டு என்னுடைய உரையை இத்துடன் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.